अस्सलाम वालेकुम रहमतुल्लाह। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बादु फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर रहीम मालिकि यौमिद्दीन इय्याका नअबुदु व इय्याका नस्तईन इहदिनस सिरातल मुस्तकीम सिरातल लज़ीना अनअमता अलैहिम गैरिल मग़्दूबि अलैहिम वलद्दाल्लीन। ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது புத்தகங்களை படிப்பதனால் ஏற்படுகின்ற சாதகமான மற்றும் எதிர்மறையான தாக்கங்கள் தொடர்பாக எந்த சிந்தனையுடன் மனிதன் அவற்றை படிக்கின்றானோ அதே போன்ற தாக்கங்கள் தான் ஏற்படுகின்றன என்பதை பற்றி ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சம்பவத்தை கூறுகின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், எனக்கு ஒரு சம்பவம் நினைவில் இருக்கின்றது. அவர்கள் விவாதங்கள் செய்கின்ற அமைப்புகளை பற்றி கூறிக்கொண்டிருந்தார்கள். எவ்வித காரணமின்றி ஒரு பேச்சாளர் சாதகமான விஷயங்களை விவாதத்தின் போது பேசுவார், இன்னொருவர் அதற்கு எதிராக பேசுவார். இதனால் சில சமயங்களில் சிந்திப்பதில் மாற்றம் ஏற்பட்டு விடுகின்றது. ஏனென்றால் பேசுகின்ற எவரும் சரி தங்களது உள்ளத்தில் உள்ளதை கூறுவதே இல்லை, மாறாக ஒரு போட்டியின் நிலைதான் இருக்கும். எவ்வாறு இருப்பினும் இப்படிப்பட்ட விஷயங்கள் ஈமானிற்கு தீங்கு விளைவிப்பதற்கு காரணமாக அமைகின்றன என்பதை பற்றி விளக்கியவாறு அவர்கள் கூறுகின்றார்கள். மௌலவி முகமது அஹ்சன் சாஹிப் அம்ரோஹி அவர்கள் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இவ்வாறு கூறினார்கள். அதாவது மௌலவி பஷீர் அஹமது சாஹிப் அவர்கள் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகவும் ஆதரவாக இருந்து வந்தார்கள். ஆனால் நானோ அவர்களை அதிகமாக எதிர்த்து வந்தேன். அதாவது மௌலவி முகமது அஹ்சன் சாஹிப் அதிகமாக ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிர்த்து வந்தார்கள். மௌலவி பஷீர் சாஹிப் அவர்கள் எப்போதும் மற்றவர்களிடம் பராஹினி அஹ்மதியாவை படிக்கும்படி போதனை செய்து வந்தார்கள். இந்த புத்தகத்தை எழுதிய இந்த நபர் முஜதித் ஆவார் என்று கூறி வந்தார்கள். கூறுகின்றார்கள், இறுதியில் நான் அவரிடம், அதாவது மௌலவி முகமது அஹ்சன் சாஹிப் அவர்கள் மௌலவி பஷீர் சாஹிபிடம் கூறினார்கள், வாருங்கள் அவர்கள் முஜதிதா இல்லையா என்பதை பற்றி விவாதம் செய்வோம் என்று நான் கூறினேன். ஆனால் விவாதத்தின் வடிவம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் அவருக்கு ஆதரவாளராக இருப்பதால் நீங்கள் எதிர்ப்பின் பார்வையுடன் புத்தகங்களை வாசிக்க வேண்டும். நான் அவரது எதிரியாக இருக்கின்றேன், எனவே நான் அவருக்கு சாதகமான பார்வையுடன் புத்தகங்களை படிப்பேன் என்று நான் கூறினேன். இதற்கு பிறகு 7 அல்லது 8 நாட்கள் புத்தகங்களை படிப்பதற்காக நிர்ணயிக்கப்பட்டது. இருவரும் நூல்களை படித்தனர். மௌலவி முகமது அஹ்சன் சாஹிப் கூறுகின்றார்கள், இதன் விளைவு எப்படி வெளிப்பட்டது என்றால், எதிரியாக இருந்த நான் அகமதியாகிவிட்டேன். ஆனால் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிக அருகில் இருந்த அவர் மிகவும் தொலைவில் சென்று விட்டார். மௌலவி அஹ்சன் சாஹிபிற்கு விஷயம் புரிந்துவிட்டது. மௌலவி பஷீர் சாஹிபின் உள்ளத்திலிருந்து ஈமான் அகன்று விட்டது. இது பற்றி தனது கருத்தை தெரிவித்தவாறு ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், மனோதத்துவ அறிவின் அடிப்படையில் பார்க்கும் போது விவாதங்கள் செய்வது மிகவும் இழப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது.
சில நேரங்களில் அது மிக பெரும் இழப்பிற்கு காரணமாக ஆகிவிடுகின்றது. இவை எத்தகைய நுட்பமான விஷயங்களாக உள்ளன என்றால் கற்றுக் கொடுக்கின்ற ஒவ்வொருவரும் இவற்றை புரிவதற்கான தகுதியை உடையவராக இருப்பதில்லை. எனவே நல்ல விஷயத்திலிருந்து கூட அதை ஆட்சேபனை செய்யும் விதத்தில் அதற்கு பொருள் கூற முயற்சி செய்தால் அதுவே தடுமாற்றத்திற்கு காரணமாக ஆகிவிடுகின்றது. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவரது புத்தகங்கள் மீது பல மக்களும் ஆட்சேபனை செய்கின்றனர். நாங்கள் அவற்றை படித்தோம், அதில் இது எழுதப்பட்டிருக்கின்றது, அது எழுதப்பட்டிருக்கின்றது என்று கூறுகின்றனர். ஏனென்றால் அவர்கள் ஆட்சேபனை செய்வதற்காகவே அந்த புத்தகங்களை படிக்கின்றனர். பிறகு முன்னும் பின்னும் உள்ள விஷயங்களை சேர்த்து அவர்கள் கூறுவதே இல்லை. எனவே இது ஒரு புதிய விஷயம் அல்ல. ஆட்சேபனை செய்யக்கூடியவர்கள் இறைவனின் வார்த்தைகளிலிருந்து கூட ஆட்சேபனை செய்யத்தக்க விஷயங்களை கூறுகின்றனர். எனவேதான் திருக்குர்ஆன் தொடர்பாக அல்லாஹ் தானே இந்த திருக்குர்ஆன் நம்பிக்கையாளருக்கு குணமளிக்கக்கூடியதாகவும் கருணையாகவும் இருக்கின்றது, ஆனால் ஆட்சேபனை செய்கின்ற அநீதி இழைக்கும் மக்களை இது நஷ்டத்தில் ஆழ்த்தி விடுகின்றது, அவர்களுக்கு அது இழப்பை ஏற்படுத்துகின்றது என்று கூறுகின்றான். இதனால் அவர்கள் தொலைவில் விலகி சென்று விடுகின்றனர். இறைவன் மீது மேலும் ஆட்சேபனைகளை செய்ய ஆரம்பித்து விடுகின்றனர். இஸ்லாத்தின் மீதும் மார்க்கத்தின் தேவை மீதும் ஆட்சேபனை செய்ய ஆரம்பித்து விடுகின்றனர். எனவே இறைவனின் வார்த்தைகளாக இருந்தாலும் எதுவரை ஒருவர் தூய உள்ளத்துடன் அதை படிப்பதற்கு முயற்சி செய்யவில்லையோ அதுவரை அவருக்கு அது பயனளிக்காது. பிறகு தொழுகையின் முக்கியத்துவம் பற்றி ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஒரு சம்பவத்தை கூறுகின்றார்கள். ஒருமுறை ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வழக்கில் ஆஜராகுவதற்காக சென்றார்கள். வழக்கிற்காக நீதிமன்றத்தில் ஆஜராகுவதில் அவர்களுக்கு காலதாமதம் ஏற்பட்டுவிட்டது. அப்போது தொழுகை நேரம் வந்துவிட்டது. மக்கள் அவர்களை தடுத்த பிறகும் கூட அவர்கள் தொழுவதற்காக சென்று விட்டார்கள். அவர்கள் தொழுகைக்காக சென்ற பிறகு அவர்கள் வழக்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் இறைவணக்கத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். தொழுது முடித்த பிறகு நீதிமன்றத்திற்கு வந்தார்கள். நீதிமன்றத்தின் நெறிமுறைகளுக்கு ஏற்ப அவர்கள் விசாரணைக்காக வராமல் இருந்ததன் காரணமாக நீதிபதி அவர்களுக்கு எதிராக ஒரு தரப்பிற்கு சாதகமாக மட்டும் தீர்ப்பு கூறியிருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ்வுக்கு அவர்களது இந்த விஷயம் எந்த அளவு விருப்பமானதாக இருந்ததென்றால் அல்லாஹ் நீதிபதியின் கவனத்தை இவர் தொழுகின்றார், இறைவனை வணங்குகின்றார் என்பதன் பக்கம் திருப்பிவிட்டான். எனவே அந்த நீதிபதி அவர்கள் வராமல் இருந்ததை பொருட்படுத்தாமல் அவர்களுக்கு சாதகமாகவோ அல்லது அவர்களது தந்தையாருக்கு சாதகமாகவோ தீர்ப்பு கூறினார். அவர்களுடன் சம்பந்தப்பட்ட வழக்குகளாக அவை இருந்ததில்லை, சொத்துக்கள் சம்பந்தமான வழக்குகளாக அவை இருந்தன. அத்தகைய வழக்குகளுக்காக அவர்கள் செல்ல வேண்டியது இருந்ததால் வேறு வழியின்றி தந்தையாரின் காரணமாக அவர்கள் சென்று வந்தார்கள். பிரிதோரிடத்தில் மேலும் ஜமாத்தாக தொழுவதன் முக்கியத்துவம் மற்றும் அது தொடர்பான ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழிமுறை பற்றி விளக்கியவாறு ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். அதாவது எவ்வாறு நாம் ஜமாத்தாக தொழுவதன் பழக்கத்தை நம்மிடம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி கூறுகின்றார்கள். ஜமாத்தாக தொழுவதற்கு இந்த வழிமுறையும் இருக்கின்றது. அதாவது மனைவி மற்றும் குழந்தைகளை தம்முடன் சேர்த்து ஜமாத்தாக தொழலாம். பழக்கம் இல்லாததன் காரணமாக ஜமாத்தாக தொழுவதன் மதிப்பு மக்களின் உள்ளங்களில் இல்லாமல் ஆகிவிட்டது. ஜமாத்தாக தொழுவதன் பழக்கம் இல்லாததன் காரணமாக ஜமாத்தாக தொழுவது எந்த அளவு விலை மதிக்கத்தக்கதாக இருக்கின்றது என்று கணித்து கூட பார்க்க முடியாத நிலை ஏற்பட்டு விடுகின்றது. இந்த பழக்கத்தை கைவிட்டுவிட்டு, அதாவது தனியாக தொழுகின்ற பழக்கம் இருந்தால் அதை கைவிட்டுவிட்டு ஜமாத்தாக தொழுகின்ற பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு செல்ல முடியாமல் இருந்த அத்தகைய சந்தர்ப்பங்களில் கூட வீட்டிலேயே ஜமாத்தாக தொழுது வந்தார்கள். மிக அரிதாக ஏதாவது தவிர்க்க முடியாத காரணத்தால் மட்டுமே தனியாக தொழுதிருக்கின்றார்கள். பெரும்பாலும் எங்கள் தாயாரை தம்முடன் சேர்த்துக் கொண்டு ஜமாத்தாக தொழுவார்கள். தாயாருடன் மற்ற பெண்களும் கலந்து கொள்வர். எனவே முதலாவதாக ஒவ்வொரு இடத்திலும் சகோதரர்கள் ஒன்றாக சேர்ந்து ஜமாத்தாக தொழ வேண்டும். எவருக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையோ அவர் தனது மனைவி மற்றும் பிள்ளைகளை தன்னுடன் சேர்த்துக் கொண்டு ஜமாத்தாக தொழ வேண்டும்.
ஒவ்வொரு இடத்திலும் நண்பர்கள் ஜமாத்தாக தொழுவதற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும். எங்கு நகரம் பெரிதாக இருக்கின்றதோ, நண்பர்கள் தொலைவில் இருக்கின்றனரோ, அங்கு மெஹல்லாவை சார்ந்தவர்கள் ஒன்று கூடி ஜமாத்தாக தொழுவதற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும். எங்கு பள்ளிவாசல்கள் இல்லையோ அங்கு பள்ளிவாசல்களை கட்ட முயற்சி செய்ய வேண்டும். எவ்வாறு இருப்பினும் ஜமாத்தான தொழுகைக்குள்ள முக்கியத்துவம் இதுவாகும். அதாவது நீங்கள் வீட்டில் இருந்தால் கூட குழந்தைகளை உங்களிடம் சேர்த்து கொண்டு ஜமாத்தாக தொழ வேண்டும். அதன் மூலம் குழந்தைகளிடமும் ஜமாத்தாக தொழுவதன் உணர்வு இருந்து வர வேண்டும். பிறகு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுகையை அதன் முழுமையான நிபந்தனைகளை பேணியவாறு தொழ வேண்டும் என்பதை பெரிதும் போதித்து வந்தார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது பற்றி கூறுகின்றார்கள், முழுமையான கட்டுப்பாட்டுடனும் விதிமுறைகளை பேணியவாறும் தொழுவது மிகவும் அழகான ஒரு விஷயமாகும். ஆனால் நாம் நமது கவனமற்ற நிலை மற்றும் அறிவற்ற நிலையின் காரணமாக இதை பொருட்படுத்தாமல் விட்டுவிட்டால் பிறகு அது பயனற்ற வீணான விஷயமாக ஆகிவிடுகின்றது. தொழுகையின் அழகு அதை சரியாக நிறைவேற்றுவதுதான் இருக்கின்றது. ஆனால் சரியாக தொழ முடியவில்லை என்றால் பிறகு அது ஒரு வீணான விஷயமாக ஆகிவிடுகின்றது. அத்தகைய தொழுகைகள் ஒருபோதும் அருளுக்குரியதாக இருக்க முடியாது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது பற்றி கூறினார்கள், மக்கள் கோழி கொத்தி கொத்தி தானியங்களை எடுப்பது போல தொழுகின்றனர். நிச்சயமாக அத்தகைய தொழுகைகள் எந்த பயனையும் தர முடியாது. மாறாக சில நேரங்களில் அத்தகைய தொழுகைகள் சாபத்திற்கு காரணமாக ஆகிவிடுகின்றது. ஒருமுறை யாரோ ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், எங்களுக்கு கீழே உள்ளவர்கள் எங்களுக்கு சலாம் கூறுவதில்லை அல்லது வயதில் சிறியவர்கள் பெரியவர்களுக்கு சலாம் கூறுவதில்லை என்று புகார் கூறியிருந்தார். அப்போது அவர்கள் இந்த போதனையை வழங்கினார்கள். சலாம் கூற வேண்டும் என்ற கட்டளை இருவருக்கும் ஒன்று போல் இருக்கின்றது. நான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து ஒரு கவிதையை கேட்டுள்ளேன். கவிதை வரி இதுவாகும், कि वो ना आए तो तू चल ऐ मीर तेरी क्या इसमें शान घटती है. மீரே, அவர் வரவில்லை என்றால் நீர் செல்வீராக, இதில் உமது மகிமை என்ன குறைந்தா விட போகின்றது. ஹஜ்ரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கட்டளையை ஒரு சகோதரர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாமே அதற்கேற்ப ஏன் செயல்படக்கூடாது? எனவே இந்த புகார் சரியானதாக இருந்தால் இந்த செயல் அறிவுக்கு எதிரானதும் நல்லொழுக்கத்திற்கு மாற்றமானதும் நல்லொழுக்கத்திலிருந்து ஒருவரை வீழ்த்துகின்ற செயலுமாகும். சிறியவர்தான் சலாம் கூற வேண்டும், பெரியவர் கூறக்கூடாது என்று எங்குமே கட்டளையிடப்படவில்லை. தனக்கு கீழுள்ளவர்கள் சலாம் கூறாமல் இருந்தால் அதிகாரி தாமே சலாம் கூறுவதில் முந்திக் கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், என்னுடைய வழிமுறை எதுவென்றால் நான் நினைக்கின்ற போது நானே முதலில் சலாம் கூறிவிடுகின்றேன். சில நேரங்களில் இது பற்றி நினைக்காமல் இருந்துவிட்டால் மற்றவர்கள் சலாம் கூறி விடுகின்றார்கள். எனவே அத்தகைய விஷயங்களில் நாசிர்கள் ஆட்சேபனை செய்வதற்கு பதிலாக தாமே முன்மாதிரியாக திகழ வேண்டும். எனவே நமது ஒவ்வொரு பொறுப்பாளரும், அவர் எந்த மட்டத்திலுள்ள பொறுப்பாளராக இருந்தாலும், அவர் தனது முன்மாதிரியை நிலைநாட்ட வேண்டும். சலாம் கூறுவதில் முந்திக் கொள்ள வேண்டும். சிறியவர் அல்லது எனக்கு கீழுள்ளவர் எனக்கு சலாம் கூற வேண்டும் என்பதற்காக அவர் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. சில பெரியவர்கள் அல்லது பொறுப்பாளர்கள் இப்படியும் இருக்கின்றனர். அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு சலாத்திற்கு மிக அரிதாகவே பதில் கூறுகின்றனர். இப்படிப்பட்ட புகார்களும் என்னிடம் வருகின்றது. அலுவலருக்கு இதில் புகார் இருக்கின்றது என்றால் மக்களுக்கும் இதில் புகார் இருக்கின்றது. சலாத்திற்கு பதில் கூறுவதில்லை அல்லது எவ்வளவு மெல்லிய குரலில் அதற்கு பதில் கூறுகின்றனர் என்றால் அது எங்களுக்கு புரிவதே இல்லை. எந்த அளவு பொருட்படுத்தாத நிலையில் பதில் கூறுகின்றனர் என்றால் என்ன துயரம் நேர்ந்து விட்டது என யோசிக்க தோன்றுகிறது என்றெல்லாம் புகார்கள் வருகின்றன. எவ்வாறு இருப்பினும் ஜமாத்தில் உள்ள ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்களும் சலாம் கூறும் பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். இது நபிமொழியும் ஆகும். பிறகு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களது காலத்தில் உள்ள மக்கள் எப்படி எதிர்த்தனர் என்பதை பற்றி ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். 1897 ஆண்டு அக்டோபர் மாதத்தில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சாட்சி கூறுவதற்காக முல்தான் செல்ல வேண்டியது வந்தது. அங்கு சாட்சி கூறிவிட்டு அவர்கள் திரும்பி வந்த போது சில நாட்களுக்காக அவர்கள் லாகூரிலும் தங்கினார்கள்.
இங்கு எந்தெந்த தெருக்களை அவர்கள் கடந்து சென்றார்களோ அவற்றில் மக்கள் அவர்களை ஏசி பேசினர். அவர்களை அழைத்து அவர்களது மகிமைக்கு எதிரான தீய சொற்களை கூறினர். ஹதரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது பற்றி கூறுகின்றார்கள், அப்போது எனக்கு 8 வயதாக இருந்தது. நானும் இந்த பயணத்தில் ஹதரத் மஸீஹ் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் இருந்தேன். மக்கள் அவர்களிடம் காட்டிய எதிர்ப்பிற்கான காரணத்தை என்னால் புரிய முடியவில்லை. எனவே இதை பார்த்து எனக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. எங்கு அவர்கள் சென்றாலும் அவர்களுக்கு பின்னால் வந்து மக்கள் ஏன் கை தட்டுகின்றனர், விசிலடிக்கின்றனர் என்று நான் வியந்து போனேன். எனக்கு நினைவில் இருக்கின்றது, ஒரு கை வெட்டப்பட்ட நிலையில் இருந்த ஒருவர் அவரது மற்ற கையில் துணியை கட்டியிருந்தார். கை வெட்டப்பட்டதன் காரணமாக அவருக்கு காயம் ஏற்பட்டிருந்ததா அல்லது புதிய காயம் ஏதாவது ஏற்பட்டிருந்ததா என்பது எனக்கு தெரியாது. எவ்வாறு இருப்பினும் அது காயமுற்ற கையாக இருந்தது. அந்த நபரும் கூட மக்களுடன் சேர்ந்து கொண்டு வசீர்கான் பள்ளிவாசலின் மாடிப்படிகளில் நின்றவாறு கைத்தட்டி கொண்டிருந்தார். தனது வெட்டப்பட்ட கையால் மற்ற கையை அடித்துக் கொண்டிருந்தார். மற்றவருடன் சேர்ந்து கொண்டு கூச்சலிட்டுக் கொண்டிருந்தார். ஹாய் ஹாய், மிர்சா போட்டி களத்திலிருந்து விலகி ஓடிவிட்டார் என்று கூச்சலிட்டுக் கொண்டிருந்தார். நான் இந்த காட்சியை பார்த்து மிகவும் வியப்படைந்தேன். குறிப்பாக கை இல்லாமலேயே கைத்தட்ட முயற்சிக்கும் அந்த நபரை பார்த்து வியப்படைந்தேன். வண்டியில் இருந்தவாறு என தலையை வெளியே நீட்டி வெகு நேரம் வரை அந்த நபரையே பார்த்துக் கொண்டிருந்தேன். அதற்கு பிறகு லாகூரில் இருந்து ஹதரத் மஸீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காதியானுக்கு வந்தார்கள். ஒரு வழக்கில் நீதிபதிக்கு உறுதியான எண்ணம் இருந்தது. இன்னும் சொல்வதென்றால் ஹதரத் மஸீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கண்டிப்பாக தண்டனை வழங்க வேண்டும் என்று அவரிடம் வாக்குறுதி வாங்கியிருந்தனர். இந்த சம்பவத்தை பற்றி எடுத்து கூறியவாறு ஓரிடத்தில் ஹதரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். இதற்கு முகவுரையாக சில விஷயங்களை அவர்கள் முதலில் கூறுகின்றார்கள். ஒருமுறை ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களின் கணக்கெடுப்பை நடத்தினார்கள். அப்போது அவர்களின் எண்ணிக்கை 700 இருந்தது. ஒருவேளை ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரிகள் நம்மை அழித்துவிடக் கூடாதே என்ற எண்ணம் ஏற்பட்டதால் தான் இந்த கணக்கெடுப்பை அவர்கள் நடத்தியிருக்கின்றார்கள் என்று சஹாபாக்கள் கருதினர். சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இப்போது நாங்கள் 700 பேர்களாக ஆகிவிட்டோம். எங்களை எவராவது அழித்து விடுவார் என்று இப்போதும் கருத முடியுமா என்று கேட்டனர். இது எத்தகைய மகிமை மிக்க ஈமானாக இருக்கின்றது. அவர்கள் 700 பேர்களாக இருந்தும் கூட எதிரிகள் அவர்களை அழித்து விடுவர் என்று அவர்களால் எண்ணிக்கூட பார்க்க முடிந்ததில்லை. இந்த சம்பவத்தை கூறிய பிறகு ஹஜ்ரத் முஸ்லிம் மௌஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஈமானின் சக்தி மிகவும் பெரிதாக இருக்கின்றது. ஹஜ்ரத் மஸீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஒரு சம்பவம் இவ்வாறு இருக்கின்றது. ஒருமுறை அவர்கள் குர்தாஸ்பூரில் இருந்தார்கள். நான் அங்கு இருந்தேன். ஆனால் சம்பவம் நடந்த அந்த சபையில் நான் இருக்கவில்லை. இந்த சபையில் இருந்த நண்பர் எனக்கு இந்த சம்பவத்தை கூறினார். அதாவது ஹாஜா கமாலுதீன் சாஹிப் அவர்களும் மற்ற அகமதிகளும் மிகவும் பயந்தவாறு வந்தனர். எவரிடம் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்துள்ளதோ அந்த நீதிபதி லாகூர் சென்றிருந்தார். மிர்சா சாஹிப் எங்கள் மதத்திற்கு கடுமையான எதிரியாக இருக்கின்றனர். எனவே அவருக்கு கண்டிப்பாக தண்டனை வழங்க வேண்டும். ஒரு நாள் அந்த தண்டனை கொடுக்கப்பட்டாலும் சரியே, இது உங்களது சமுதாய தொண்டாக இருக்கும் என்று ஆரியர்கள் இந்த நீதிபதியிடம் வலியுறுத்தி கூறியுள்ளனர். அந்த நீதிபதியும் அவர்களிடம் நான் கண்டிப்பாக மிர்சா சாஹிபுக்கு தண்டனை வழங்குவேன் என்று வாக்குறுதி அளித்துவிட்டு வந்துள்ளார் என்று அவர்கள் ஹஜ்ரத் மஸீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் கூறினார். ஹஜ்ரத் மஸீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாம் இந்த விஷயத்தை கேட்டதும் படுத்திருந்த அவர்கள் எழுந்து சாய்ந்து உட்கார்ந்தார்கள். பிறகு காஜா சாஹிப், நீங்கள் எத்தகைய விஷயங்களை பேசுகின்றீர்கள்? எவராவது இறைவனின் சிங்கத்தின் மீது கை வைக்க முடியுமா என்று கேட்டார்கள். அல்லாஹ் அந்த நீதிபதிக்கு என்ன தண்டனை வழங்கினான் என்றால், முதலில் அவருக்கு குர்தாஸ்பூரிலிருந்து பணிமாற்றம் செய்யப்பட்டது. பிறகு அவருக்கு வீழ்ச்சி ஏற்பட்டது. அதாவது அவர் EACயில் இருந்து சாதாரண நீதிபதியாக ஆக்கப்பட்டார். இன்னொரு நீதிபதி வந்து தீர்ப்பு வழங்கினார். எனவே ஈமானின் சக்தி மிகவும் வலுவானதாகும். எவரும் அதை எதிர்த்து நிற்க முடியாது. எனவே ஜமாத்தில் புதிதாக மக்கள் இணைவதன் மூலம் எப்போது பலன் ஏற்பட முடியும் என்றால், ஜமாத்தில் இணைபவர்களிடம் ஈமானும் கலப்பற்ற மன தூய்மையும் இருக்க வேண்டும். வெறும் எண்ணிக்கை அதிகமானதால் ஏற்பட்ட மகிழ்ச்சியின் காரணமாக அது இருக்கக்கூடாது. ஒருவரது வீட்டில் 10 லிட்டர் பால் இருந்தாலும் அதில் 10 லிட்டர் தண்ணீர் கலப்பதால் எதுவும் நடக்கப் போவதில்லை.
பால் 20 லிட்டராக ஆகாது. பால் மட்டும் அதிகரித்தால்தான் அது மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக இருக்க முடியும். பாலில் மேலும் பாலை ஊற்றி அதை அதிகரிக்க செய்வதில்தான் பலன் இருக்கின்றது. எனவே பழையவர்களாக இருந்தாலும் புதியவர்களாக இருந்தாலும் அவர்கள் தங்கள் ஈமானில் முன்னேற முயற்சி செய்ய வேண்டும். அந்த 700 பேர்களின் ஈமான் எப்படிப்பட்டதாக இருந்ததென்றால், உலகில் எவரும் எங்களை தோற்கடிக்க முடியாது என்ற எண்ணம் அவர்களிடம் இருந்தது. அவ்வாறு அவர்களை தோற்கடிக்க முடியாததை உலகமும் பார்த்தது. இதே வழக்கு பற்றி ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேலும் இவ்வாறு கூறுகின்றார்கள். மிகவும் நீளமாக பேசுவது காஜா கமாலுதீன் சாஹிபின் பழக்கமாக இருந்தது. அவர்கள், ஹுசூர், நீதிபதி கண்டிப்பாக உங்களை கைது செய்து விடுவார், தண்டனை வழங்குவார். எனவே எதிர்த்தரப்பில் உள்ளவர்களுடன் சமாதானம் செய்து கொள்வது சிறந்ததாகும் என்று கூறினார். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கை முட்டுகளின் ஆதரவுடன் எழுந்து அமர்ந்தவாறு, காஜா சாஹிப், இறைவனது சிங்கத்தின் மீது கை வைப்பது என்பது எளிதான ஒரு விஷயம் அல்ல. நான் இறைவனின் சிங்கமாவேன், எவராவது என் மீது கை வைத்துத்தான் பார்க்கட்டுமே என்று கூறினார்கள். பிறகு அப்படித்தான் நடந்தது. இந்த வழக்கில் தீர்ப்பளிப்பதற்காக நியமிக்கப்பட்டிருந்த 2 நீதிபதிகளில் ஒருவரது மகன் பைத்தியமாகிவிட்டான். அவனது மனைவி ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனால் நியமிக்கப்பட்டவர்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் அவர், நீங்கள் ஒரு தூய முஸ்லிமை இழிவுபடுத்தியுள்ளீர்கள், அதன் விளைவாக ஒரு மகன் பைத்தியமாகிவிட்டான், இப்போது அடுத்த மகன் பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் என்று எழுதியிருந்தார். அந்த நீதிபதி படித்தவராக இருந்ததால், எனது மனைவி ஏன் இத்தகைய அறிவீனமான விஷயங்களை பேசுகின்றார் என்று கூறினார். அவருக்கு அத்தகைய விஷயங்கள் மீது நம்பிக்கை ஏற்படவில்லை. அவர் இதன் பக்கம் எந்த கவனமும் செலுத்தவில்லை. அதன் விளைவாக என்ன நடந்தது என்றால், அவரது 2வது மகன் ஆற்றில் மூழ்கி இறந்து விட்டான். அவன் ராவி ஆற்றிற்கு சென்றிருந்தான். அங்கு குளித்துக் கொண்டிருந்தான். முதலை அவனது கால்களை பற்றியது. இவ்வாறு அவன் அழிந்து விட்டான். அந்த நீதிபதி ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த அளவு தொந்தரவு கொடுத்து வந்தார் என்றால், வழக்கு விசாரணையின் போது முழு நேரம் அவர்களை நிற்கும்படி செய்திருந்தார். தண்ணீரின் தேவை உணரப்பட்ட போது கூட தண்ணீர் குடிக்க கூட அவர் அனுமதி வழங்கவில்லை. ஒருமுறை காஜா சாஹிப் தண்ணீர் குடிப்பதற்காக அனுமதி கேட்டார்கள். ஆனால் அவர் அனுமதி வழங்கவில்லை. 2வது நீதிபதியும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். எவ்வாறு இருப்பினும் இந்த இருவரும் கடுமையாக அநீதி இழைத்து வந்தனர். பிறகு இவர்கள் தங்கள் முடிவையும் கண்டுகொண்டனர். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஒருமுறை நான் தில்லி சென்று கொண்டிருந்தேன். அந்த நீதிபதி லூதியானா ஸ்டேஷனில் வைத்து என்னை சந்தித்தார். எந்த நீதிபதி ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் இவ்வாறு நடந்து கொண்டாரோ, ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை லூதியானா ஸ்டேஷனில் வைத்து சந்தித்தார். மிகவும் வேதனையுடன், அல்லாஹ் எனக்கு பொறுமையை கடைபிடிப்பதற்கான தௌஃபீக்கை வழங்குவதற்காக துஆ செய்யுங்கள், என்னிடமிருந்து பல தவறுகள் நடந்துவிட்டன, நான் பைத்தியமாகிவிடக்கூடாது என்று நான் அஞ்சுகின்றேன் என்று கூறினார். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இவை ஆயாத்தே பையினாத் என்ற தெளிவான அடையாளங்களாகும். இதன் மூலம் அல்லாஹு தாலா உலகில் தனது நபிமார்களின் உண்மையை வெளிப்படுத்துகின்றான். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சம்பவத்தை கூறி வந்தார்கள். அதாவது, ஒருமுறை ருஸ்தமின் வீட்டில் திருடன் வந்துவிட்டான். சந்தேகமின்றி ருஸ்தம் மிகப்பெரிய வீரனாவான். ஆனால் போர்களில் அவனது புகழ் பரவியது. போர் புரிவதில் திறமை பெற்றவனாக அவன் இருந்தான். வாழ்வீச்சு அவனுக்கு நன்றாக தெரியும். ஆனால் எவர் போர் புரிவதில் திறமை பெற்றவராக இருக்கின்றாரோ அவர் குஸ்தி போடுவதிலும் திறமையுள்ளவராக இருக்க வேண்டும் என்பது கண்டிப்பானதல்ல. எவ்வாறு இருப்பினும் திருடன் வந்தான். ருஸ்தம் திருடனை பிடிக்க முயற்சி செய்தார். திருடனுக்கு குஸ்தி போடுவதற்கு தெரியும். அவன் ருஸ்தமை கீழே விழும்படி செய்துவிட்டான். இப்போது நான் கொல்லப்பட்டு விடுவேன் என்பதை ருஸ்தம் பார்த்ததும், ருஸ்தம் வந்து விட்டான் என்று மட்டும் அவர் கூறினார். திருடன் இந்த குரலை கேட்டதுமே அவரை விட்டுவிட்டு உடனடியாக ஓடிவிட்டான். சுருக்கமாக, திருடன் ருஸ்தமுடன் சண்டை போட்டுக் கொண்டே இருந்தான். அவரை கீழே விழவும் செய்து விட்டான். ஆனால் ருஸ்தம் என்ற பெயருக்கு பயந்து அவன் ஓடிவிட்டான். இந்த சம்பவத்தை கூறி ஹுசூர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு போதனை செய்துள்ளார்கள். சில நேரங்களில் சில மக்கள் எத்தகைய வதந்திகளை பரப்பி விடுகின்றனர் என்றால் அதனால் மக்களது தைரியம் குறைந்து விடுகின்றது. ஒருவரது வீட்டில் தீப்பற்றி கொண்டதாக ஒருவர் செய்தி கேள்விப்படுகின்ற போது அவர் அங்கு இல்லாத நிலையில் அவர் செய்தியை கேட்டு எந்த அளவு
தாக்கத்தை பெறுகின்றாரோ அந்த அளவு தாக்கம் ஒரு மனிதனின் வீட்டில் தீ பற்றிக் கொள்ளும் போது ஏற்படுவதில்லை. அதை அவன் அணைப்பதற்கு முயற்சி செய்வான். போரின் சூழ்நிலை என்ற சமயத்தில் ஹஜரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இங்கு குண்டு போடப்படுகின்றது என்ற கூச்சல் எழும்போது அதனால் ஏற்படும் தாக்கம் ஓரிடத்தில் குண்டு போடப்படும் போதும் கூட ஏற்படுவதில்லை. எனவே தவறான வதந்திகள் சில நேரங்களில் கோழைத்தனத்தை உருவாக்கி விடுகின்றது. எனவே தனது வீரத்தையும் தைரியத்தையும் நிலைநாட்டுவதற்காக தவறான வதந்திகள் பரவுவதை தடுப்பது மிகவும் அவசியமானதாகும். மேலும் அதை எதிர்த்து நிற்க வேண்டும். ருஸ்தமை திருடன் தனது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்து விட்டான். ஆனால் ருஸ்தம் என்ற பெயருக்கு அஞ்சி திருடன் ஓடிவிட்டான். இவ்வாறு சில நேரங்களில் வதந்திகள் தவறான முறையில் சுற்றுச்சூழலை அச்சத்திற்கு ஆளாக்கி விடுகின்றது. எனவே எப்போதும் வதந்திகளிலிருந்தும் தப்பித்துக் கொள்ள வேண்டும். அத்தகைய நிலைமைகளில் தைரியத்தை வெளிப்படுத்தி காட்டவும் வேண்டும். கரம்தீன் தொடர்பான வழக்கு பற்றி ஹசரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், 1902ஆம் ஆண்டில் இறுதியில் கரம்தீன் என்ற ஒரு நபர் ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது மானநஷ்ட வழக்கு தொடுத்திருந்தார். ஜஹலம் என்ற இடத்தில் நீதிமன்றத்தில் ஆஜராகும்படி ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது பெயரில் சம்மன் அனுப்பப்பட்டது. 1902ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கு சென்றார்கள். இந்த பயணம் அவர்களது வெற்றி ஆரம்பமாகின்ற முதல் அடையாளமாகும். ஒரு வகையில் ஒரு ராணுவ வழக்கில் பதில் கூறுவதற்காக அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். அவ்வாறிருந்தும் கூட மக்கள் கூட்டத்தின் நிலைமை எவ்வாறு இருந்தது என்றால் அதை எவரும் கணித்து கூறிவிட முடியாது. ஜஹலம் ஸ்டேஷனில் அவர்கள் இறங்கிய போது அங்கு எந்த அளவு மக்கள் கூட்டம் இருந்தது என்றால் பிளாட்பாரமில் நிற்பதற்கு கூட இடம் இருக்கவில்லை. இன்னும் சொல்வதென்றால் ஸ்டேஷனுக்கு வெளியே கூட ரோட்டின் இருபுறமும் எந்த அளவு மக்கள் கூட்டம் இருந்தது என்றால் வண்டி அந்த இடத்தை கடந்து செல்வது சிரமமானதாக ஆகிவிட்டது. இதுவரை என்றால் மாவட்ட அதிகாரிகளுக்கு நிலைமை சரி செய்வதற்கு குறிப்பான ஏற்பாட்டை செய்ய வேண்டியது வந்தது. தாசில்தாரான குலாம் ஹைதர் சாஹிப் அவர்கள் ஸ்பெஷல் டியூட்டியில் அமர்த்தப்பட்டார்கள். அவர்கள் ஹதரத் சாஹிபுடன் மிகவும் கஷ்டப்பட்டு வழிபாதை சீர்படுத்தியவாறு வண்டியை கொண்டு சென்றார்கள். நகரம் வரை மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் வழி கிடைக்காமல் இருந்தது. நகரத்தை சார்ந்தவர்களை தவிர ஆயிரக்கணக்கான மக்கள் கிராமங்களில் இருந்தும் அவர்களை பார்ப்பதற்காக வந்திருந்தனர். ஏறக்குறைய 1000 மக்கள் இந்த இடத்தில் பைய செய்தனர். பிறகு அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராவதற்காக சென்றபோது வழக்கின் நடவடிக்கைகளை கேட்பதற்கு எந்த அளவு மக்கள் கூட்டம் இருந்தது என்றால் நீதிமன்றத்திற்கு அதற்குரிய ஏற்பாட்டை செய்வது கடினமானதாக ஆகிவிட்டது. மைதானத்தின் தொலைவில் வரை மக்கள் பரவியிருந்தனர். எவ்வாறு இருப்பினும் முதல் விசாரணையிலேயே அவர்கள் குற்றமற்றவர் என்று கூறப்பட்டு விடுவிக்கப்பட்டார்கள். நலமுடன் திரும்பி வந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் அவர்கள் கூறியது போன்றே இதற்கு பிறகு எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பித்தது. 1903 இருந்து அவர்களது முன்னேற்றம் மற்றும் ஜமாத்தின் முன்னேற்றம் வியப்பூட்டும் வகையில் ஆரம்பமாகிவிட்டது. சில நேரங்களில் ஒரே நாளில் 500 பேர் பையத்திற்கான கடிதத்தை எழுதினர். அவர்களை பின்பற்றுவோர்கள் தமது எண்ணிக்கையில் ஆயிரக்கணக்கில், இன்னும் சொல்வதென்றால் லட்சக்கணக்கில் ஆகிவிட்டனர். எல்லா வகையிலுள்ள மக்களும் அவர்களது கையில் பைய செய்தனர். இந்த தொடர் மிகவும் வலுவாக பரவ ஆரம்பித்தது. பஞ்சாபிலிருந்து வெளியேறி அன்னாரின் வாழ்நாளிலேயே அது மற்ற மாநிலங்களிலும் மற்ற நாடுகளிலும் பரவ ஆரம்பித்தது. அல்லாஹ் தஆலா ஒருவர் மற்றவரை இழிவுபடுத்தும் போது அதற்கான தண்டனையை எவ்வாறு வழங்குகின்றான் என்பதை நீதிபதியின் சம்பவத்திலிருந்து நாம் கேட்டோம். இன்னொரு சம்பவத்தையும் ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் ஒருமுறை லக்னோ சென்றோம். அங்கு எல்லைப்புறத்தை சார்ந்த அப்துல் கரீம் என்ற மௌலவி இருந்தார். அவர் நமது ஜமாத்தின் கடுமையான எதிரியாக இருந்து வந்தார். நாங்கள் அங்கு சென்ற பிறகு அவர் ஒரு சொற்பொழிவை நிகழ்த்தினார். அதில் ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது ஒரு சம்பவத்தை அவர் மிகவும் இழிவான முறையில் எடுத்து கூறினார். அந்த சம்பவம் இதுவாகும். ஒருமுறை ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தில்லி சென்றிருந்தார்கள். அங்கு எங்களது உறவினரான எங்கள் மாமா மிர்சா ஹைரத் தெய்லவி அவர்கள் இருந்தார்கள். ஒரு நாள் அவருக்கு விஷமத்தனமான எண்ணம் ஏற்பட்டது. அவர் போலியான இன்ஸ்பெக்டராக தன்னை ஆக்கிக் கொண்டு அங்கு வந்தார். ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அச்சுறுத்துவதற்காக, நான் இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஆவேன், இங்கிருந்து நீங்கள் உடனடியாக சென்று விடுங்கள் என்று உங்களுக்கு நோட்டீஸ் கொடுப்பதற்காகத்தான் நான் அரசு தரப்பிலிருந்து அனுப்பப்பட்டுள்ளேன். நீங்கள் இங்கிருந்து செல்லவில்லை என்றால் உங்களுக்கு இழப்பு ஏற்படும் என்று கூறினார். ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர் பக்கம் கவனம் செலுத்தவே இல்லை. ஆனால் சில நண்பர்கள் இந்த நபர் யார் என்று ஆராய விரும்பினர்.
இதை அறிந்து அவர் அங்கிருந்து ஓடிவிட்டார். இந்த சம்பவத்தை கைர் அஹமதி மௌலவியான எல்லைப்புறத்தை சார்ந்த மௌலவி அப்துல் கரீம் எப்படி எடுத்து கூறினார் என்றால், பாருங்கள், அவர் இறைவனின் நபி என்று கூறி திரிகின்றார். ஆனால் அவர் தில்லி சென்ற சமயத்தில் மிர்சா ஹைரத் இன்ஸ்பெக்டர் போலீஸாக தன்னை ஆக்கிக் கொண்டு அவரிடம் சென்றார். அப்போது அவர் மாடியில் உள்ள அறையில் அமர்ந்திருந்தார் என்று கூறினார். இது முற்றிலும் பொய்யான விஷயமாகும். ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கீழே வராந்தாவில் வீட்டின் முற்றத்தில் தான் அமர்ந்திருந்தார்கள். மௌலவி அப்துல் கரீம் தொடர்ந்து கூறுகின்றார், இன்ஸ்பெக்டர் போலீஸ் வந்துள்ளார் என்பதை அவர் கேட்டதும் அவர் எந்த அளவு பயந்து விட்டார் என்றால், மாடிப்படிகளில் இறங்கி வரும்போது அவரது கால் வழுக்கிவிட்டது. அதனால் அவர் தலைக்குப்புற தரையில் வந்து விழுந்தார், நவுது பில்லா என்று கூறினார். மக்கள் இந்த சொற்பொழிவை கேட்டு பரிகாசமாக சிரித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் இதற்கு பிறகு என்ன சம்பவம் நடந்தது, அல்லாஹ் எவ்வாறு இவர்களை பிடிக்கின்றான் என்று பாருங்கள். அதே இரவில் மௌலவி அப்துல் கரீமை இறைவன் பிடித்தார். அவர் தனது வீட்டின் மொட்டை மாடியில் தூங்கிக் கொண்டிருந்தார். இரவில் ஏதோ பணி நிமித்தமாக எழுந்தார். அந்த மாடியில் எவ்வித தடுப்புச்சோறும் இல்லாமல் இருந்தது. மேலும் தூக்கத்தில் அவரது கண்கள் மூடியிருந்தது. அவரது ஒரு கால் மாடிக்கு வெளியில் சென்றது. அவர் கீழே வந்து விழுந்தார். விழுந்ததும் இறந்து விட்டார். ஹுதூர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இப்போது பாருங்கள், மறைவானவற்றின் திரை இல்லாமல் இருப்பதன் காரணமாக பிறரை இழிவுபடுத்துவதற்கான தண்டனை எனக்கு கிடைக்கும் என்பதை பற்றி அவருக்கு தெரிந்திருந்தால் அவர் ஒருபோதும் இழிவாக நடந்து கொள்ள மாட்டார். மாறாக அவர்கள் மீது அவர் நம்பிக்கை கொண்டிருப்பார். அத்தகைய ஈமான் அவருக்கு எவ்வித பலனையும் தராது. ஏனென்றால் மறைவாக எதுவுமே இல்லாத போது பிறகு ஈமானால் என்ன பலன் கிடைக்கப் போகின்றது? மறைவான சிலவற்றின் மீது நம்பிக்கை கொள்ளும் போதுதான் ஈமான் வருகின்றது. மறைவான நிலையில் நம்மிடம் இருக்கும் ஈமான் தான் பயன் தரக்கூடியதாக இருக்கின்றது. நட்கூலி அல்லது சரியான காரணம் கண்முன்னால் தெரிகின்ற போது ஒவ்வொருவராலும் ஈமான் கொள்ள முடியும். எவ்வாறு இருப்பினும் அவரது இந்த முடிவின் மூலம் இறைவனது நபிமார்களை பரிகாசம் செய்வதன் விளைவு எவ்வாறானதாக இருக்கும் என்பது அதை பார்க்கின்றவர்களுக்கு தெரிந்துவிட்டது. இன்று எந்த மக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பரிகாசமாக நடந்து கொள்கின்றார்களோ அல்லது வீணான விஷயங்களை பேசுகின்றார்களோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விற்கு எல்லோரையும் விட பிரியமான நபியாக இருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு இருக்க அவர்கள் தொடர்பாக வீணான விஷயங்களை பேசுபவர்களை அல்லாஹ் வெறுமனே செல்ல விட்டு விடுவானா? இல்லை. மாறாக அல்லாஹு தாலா அத்தகைய மக்களை இவ்வுலகிலும் கூட படிப்பினைக்குரிய அடையாளமாக ஆக்கிவிடுவான். எனவே அத்தகைய மக்களுக்கான சிகிச்சையை முஸ்லிம்கள் தமது கைகளால் அல்லது துப்பாக்கிகள் மூலம் செய்யக்கூடாது. மாறாக துவாக்கள் மூலம் அதை செய்ய வேண்டும். இதை பற்றிய சரியான அறிவும் அகமதிகளுக்குத்தான் இருக்கின்றது. நாம் நமது வேதனையை துவாக்களில் வெளிப்படுத்த வேண்டும். இந்த நாட்களில் குறிப்பாக இதற்காக அதிகமாக துவா செய்ய வேண்டும். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சம்பவத்தை கூறிவிட்டு தொடர்ந்து கூறுகின்றார்கள், பல மக்களும் மிர்சா சாஹிபிற்கு குஷ்டம் ஏற்பட்டு விடும் என்று கூறினர். இறைவன் அவர்களுக்கு குஷ்டம் வர வைத்து விட்டான். பலரும் மிர்சா சாஹிபிற்கு பிளேக் நோய் வந்துவிடும் என்று கூறினர். இவ்வாறு கூறியவர்களை இறைவன் பிளேக் நோய் மூலமாகவே அழித்து விட்டான். இதுபோன்ற ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் இருக்கும்போது நாம் எதுவரை இவற்றை தற்செயலாக நடந்தவையாக கருத முடியும்? எனவே உங்களிடம் எத்தகைய தூய மாற்றத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்றால் உலகம் அதனை உணர வேண்டும். உங்களது நிலைமை எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் உங்களது தக்வாவையும் தூய்மையையும் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதையும் இறைவனுடன் உங்களுக்குள்ள தொடர்பு ஆகியவற்றை பார்த்து மக்கள் இதன் பக்கம் ஈர்க்கப்பட்டவர்களாக வர வேண்டும். நினைவில் கொள்ளுங்கள், அகமதியத்தின் முன்னேற்றம் இத்தகைய மக்களின் மூலமாகத்தான் நடக்கும். நீங்கள் இந்த உயர் தகுதி வரை அல்லது அதற்கு அருகில் சென்றுவிட்டால் பிறகு நீங்கள் வெளியில் காலெடுத்து வைக்காமல் ஒரு மறைவான மூலையில் அமர்ந்தாலும் கூட அங்கும் கூட மக்கள் உங்களுக்கு அருகில் ஒன்று கூடி விடுவர். அவர்கள் அகமதியத்தில் இணைந்து விடுவர். ஒரு சம்பவத்தை ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சியால்கோட்டிற்கு சென்றார்கள். அப்போது மௌலவிகள் யார் இவரது சொற்பொழிவை கேட்பதற்கு செல்வார்களோ அவரது நிக்காஹ் முறிந்துவிடும் என்று ஃபத்வா கொடுத்திருந்தனர். ஆனால் ஹஜ்ரத் மிர்சா சாஹிபின் ஈர்ப்பு எந்த அளவு இருந்ததென்றால் மக்கள்
இந்த ஃபத்வாவையும் பொருட்படுத்தாமல் இருந்து வந்தனர். மக்களை அங்கு செல்வதிலிருந்தும் தடுப்பதற்காக வழியில் பாதுகாப்பிற்காக சிலர் நிறுத்தப்பட்டிருந்தனர். ரோடுகளில் கற்கள் ஒன்று சேர்க்கப்பட்டன. எவர் நிற்காமல் செல்வாரோ அவரை அடிப்போம் என்றனர். பிறகு மாநாட்டு திடலிலிருந்து மக்களை பிடித்து பிடித்து கொண்டு சென்றனர். அவர்கள் சொற்பொழிவை கேட்கக்கூடாது என்பதற்காக அவ்வாறு செய்தனர். ஹுசூர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அங்கு பிடி சாஹிப் ஒருவர் இருந்தார். அவர் சியால்கோட்டில் சிட்டி இன்ஸ்பெக்டராக இருந்தார். பிறகு அவர் போலீஸ் சூப்பரண்டாகவும் இருந்தார். அமைதியை நிலைநாட்ட அல்லது கண்காணிக்க அவர் நியமிக்கப்பட்டிருந்தார். எவ்வாறு இருப்பினும் மக்கள் அதிகமாக கூச்சலிட்டு குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி செய்த போது ஹதரத் சாஹிபின் சொற்பொழிவை அவரும் கேட்டிருந்ததால் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இந்த சொற்பொழிவின் மூலமாக ஆரியர்கள் மீதும் கிறிஸ்துவர்கள் மீதும் தான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. எவற்றை மிர்சா சாஹிப் கூறியுள்ளாரோ அது மௌலவிகளின் எண்ணங்களுக்கு மாற்றமானதாக இருந்தாலும் இதனால் இஸ்லாத்திற்கு எந்த இழப்பும் ஏற்படாது. அந்த விஷயங்கள் உண்மையானவை என்றால் இஸ்லாம் உண்மையானது என்பது நிரூபிக்கப்படும். அவ்வாறு இருக்க பிறகு முஸ்லிம்கள் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டிய தேவை என்ன வந்துவிட்டது என்று அவர் கூறினார். ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அவர் அரசு அலுவலராக இருந்தும் கூட அவர் அந்த மாநாட்டில் நின்றவாறு இவர்கள் கிறிஸ்துவர்களின் இறைவன் இறந்து விட்டான் என்றுதானே கூறுகின்றனர், முஸ்லிம்களே நீங்கள் ஏன் கோபப்படுகின்றீர்கள் என்று கேட்டார். ஹஜ்ரத் மௌலவி புர்ஹானுத்தீன் சாஹிப் ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மிகுந்த களப்பற்ற மன தூய்மையை கொண்ட சஹாபி ஆவார்கள். அவர்களை பற்றி முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அஹ்மதியத்தில் வருவதற்கு முன்னதாக அவர் வஹாபிகளின் புகழ்பெற்ற ஆலிமாக இருந்தார். அவர்களுக்கு மத்தியில் அவர்களுக்கு பெரும் மதிப்பு கிடைத்து வந்தது. அவர் அஹ்மதியானதும் அவரது வாழ்வாதாரத்தில் நெருக்கடி ஏற்பட்ட பிறகும் கூட அவர்கள் அதை பொருட்படுத்தவே இல்லை. இதே ஏழ்மையில் அவர் தமது நாட்களை கழித்தார். மிகவும் தன்னிறைவு பெற்ற இயல்பை உடைய மனிதராக இருந்தார். அவரை பார்ப்பவர் இவர் ஒரு ஆலிம் ஆவார் என்று புரிந்து கொள்ள முடியாது. வெளிப்படையாக பார்க்கும்போது மனிதன் இவர் ஒரு கூலி வேலை செய்பவர் என்றே நினைக்கும் அளவில் மிகவும் பணிவான இயல்பை உடைய மனிதராக அவர் இருந்தார். ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், எனக்கு அவர்களது நகைச்சுவை ஒன்று எப்போதும் நினைவில் இருக்கின்றது. ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சியால்கோட் சென்றதும் அங்கு கடுமையான எதிர்ப்பு ஏற்பட்டு அவர்கள் அங்கிருந்து திரும்பி வந்த போது எதிரிகளுக்கு எந்தெந்த நபர் தொடர்பாக அவர் அஹ்மதியாவார் என்று தெரிய வந்ததோ அவருக்கு அவர்கள் கடுமையான துன்பங்களை தர ஆரம்பித்தனர். மௌலை புர்ஹானுத்தீன் சாஹிப் அவர்களும் ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரயிலில் பயணம் செய்த வழி அனுப்பிவிட்டு ஸ்டேஷனில் இருந்து திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். அப்போது மக்கள் சாணத்தை எடுத்து அவர்கள் மீது வீச துவங்கினர். ஒருவர் சாணத்தை அவரது வாயில் போட்டுவிட்டார். ஆனால் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இந்த துன்பத்தை சகித்துக் கொண்டார்கள். எப்போதெல்லாம் இவர் மீது சாணம் எறியப்பட்டாலும் அவர் மிகுந்த இன்பத்துடன் இந்த நாட்கள் எப்போது கிடைக்கப் போகின்றது, இந்த மகிழ்ச்சிகள் எப்போது கிடைக்கப் போகின்றது என்று கூறி வந்தார். இதை பற்றி கூறுபவர் கூறுகின்றார், சிறிதளவு கூட அவரது நெற்றியில் மாற்றத்திற்கான எந்த அறிகுறியும் தென்படவில்லை. எதிர்ப்பின் காரணமாக எனக்கு எது கிடைத்துக் கொண்டிருக்கின்றதோ அதுவும் கூட அல்லாஹ்வின் அருளாகும் என்றே அவர்கள் கருதி வந்தார்கள். ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், சுருக்கமாக மிகவும் தூய உள்ளம் கொண்ட மனிதராக அவர்கள் திகழ்ந்தார்கள். அவர்கள் தான் அகமதியாவதற்கு காரணமாக இருந்த ஒரு வியக்கத்தக்க சம்பவத்தை கூறி வந்தார்கள். அவர்கள் சிறிது காலத்திற்கு பிறகு அகமதி ஆனாலும் ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாதம் செய்வதற்கு நீண்ட காலம் முன்பே அவர்கள் அன்னாரை அடையாளம் கண்டு கொண்டு விட்டார்கள். பிறகு நடுவில் சற்று இடைவெளி ஏற்பட்டு விட்டது. அவர்கள் ஆரம்பத்தில் ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கேள்விப்பட்டதும் அவர்கள் நடந்தே காதியான் வந்து சேர்ந்தார்கள். இங்கு வந்த பிறகு ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்தாஸ்பூர் சென்று விட்டார்கள் என்று தெரிய வந்தது. ஒரு வழக்கு விசாரணையில் ஆஜராக வேண்டியது இருந்தது அல்லது வேறு ஏதோ காரணம் இருந்தது, எனக்கு அது பற்றி சரியாக தெரியவில்லை. மௌலவி புர்ஹானுத்தீன் சாஹிப் உடனடியாக குர்தாஸ்பூருக்கு சென்றார்கள். அங்கு மர்ஹூம் ஹாஃபிஸ் ஹாமித் அலி சாஹிப் அவர்களை சந்தித்தார்கள். இவர்களும் கூட ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது நீண்டகால ஊழியராகவும் அன்னாரது வாதத்திற்கு முன்பே அவருடன் இருந்து வருபவரும் ஆவார்கள். ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கீழுள்ள வீட்டிலோ அல்லது வேறு எங்கேயோ தங்கியிருந்தார்கள். எந்த அறையில் அவர்கள் தங்கியிருந்தார்களோ அந்த அறையின் கதவுகளில்
திரை ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது. மௌலை புர்ஹானுதீன் சாஹிப் அவர்கள் கேட்டதற்கு ஹாஃபிஸ் ஹாமித் அலி சாஹிப் அவர்கள், ஹஜரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது அறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். மௌலை புர்ஹானுதீன் சாஹிப் அவர்கள், நான் அவர்களை சந்திக்க விரும்புகின்றேன் என்று கூறினார்கள். அதற்கு ஹாஃபிஸ் அலி சாஹிப் அவர்கள், ஹஜரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பணிகள் அதிகமாக இருப்பதால் சந்திப்பதை தடை செய்துள்ளார்கள், மேலும் அவர்களை அழைக்க கூடாது என்று கட்டளையிட்டுள்ளார்கள் என்று கூறினார்கள். எப்படியாவது நான் அவர்களை சந்திக்கும்படி செய்துவிடுங்கள் என்று மௌலை சாஹிப் கெஞ்சினார்கள். அதற்கு ஹாஃபிஸ் சாஹிப் அவர்கள் தன்னை சந்திப்பதை தடை செய்திருக்கும் போது என்னால் எப்படி இதனை அவரிடம் கூற முடியும் என்று கேட்டார்கள். ஆனால் இறுதியில் மிகவும் கெஞ்சி விண்ணப்பித்த பிறகு அவர்கள் ஹாஃபிஸ் சாஹிபிடமிருந்து ஹஜரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்கியிருந்த அறையில் உள்ள திரையை சற்று விலக்கிவிட்டு ஹஜரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்ப்பதற்கோ அல்லது அன்னாரது பார்வையில் படாமல் அவர்களை பார்ப்பதற்கோ அனுமதி பெற்றுக் கொண்டார்கள். இது பற்றிய விவரம் எனக்கு நினைவில் இல்லை என்று ஹஜரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். அவர்கள் மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்த அந்த அறையின் பக்கம் சென்றார்கள். திரையை உயர்த்திவிட்டு எட்டி பார்த்தார்கள். அப்போது மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்குமங்கும் நடந்து கொண்டிருப்பதை அவர்கள் பார்த்தார்கள். அப்போது கதவின் பக்கம் ஹஜரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் முதுகு இருந்தது. மிகவும் விரைவாக அன்னார் அடுத்த திசையை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். ஹஜரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்போது ஒரு நூலையோ அல்லது ஒரு பிரசுரத்தையோ அல்லது ஒரு கட்டுரையோ எழுதினாலும் சில நேரங்களில் இங்குமங்கும் நடந்தவாறு எழுதுவதும் மிக மெல்லிய குரலில் உடனுக்குடன் அதை படிப்பதும் அவர்களது பழக்கமாக இருந்து வந்தது. அந்த நேரத்திலும் ஹஜரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கட்டுரை எழுதி கொண்டிருந்தார்கள். மிகவும் விரைவாக இங்குமங்கும் நடந்து கொண்டிருந்தார்கள். அத்துடன் எழுதியதை உடனுக்குடன் படித்துக் கொண்டே இருந்தார்கள். சுவரின் அருகில் சென்றுவிட்டு ஹஜரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பிய போது அவர்கள் என்னை பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக நான் அங்கிருந்து ஓடிவிட்டேன் என்று மௌலை புர்ஹானுதீன் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள். ஹாஃபிஸ் ஹாமித் அலி சாஹிப் அவர்களோ அல்லது வேறு யாரோ என்ன நடந்தது, மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து விட்டீர்களா என்று கேட்டார்கள். ஆம், எனக்கு தெரிந்து விட்டது என்று மௌலை புர்ஹானுதீன் சாஹிப் பதில் கூறினார்கள். பிறகு பஞ்சாபியில் எவர் அறையில் இந்த அளவு வேகமாக நடக்கின்றாரோ அவர் சென்றடைய வேண்டிய இலக்கு மிகவும் தொலைவில் இருக்கின்றது என்று தெரிந்துவிட்டது என்று கூறினார்கள். அந்த சமயத்திலே அவர்களது உள்ளத்தில் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகத்தான பணியை செய்து முடிப்பார்கள் என்ற விஷயம் பதிந்துவிட்டது. ஹஜரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இது ஒரு முக்கிய அம்சமாகும். ஆனால் எவருக்கு ஆன்மீக கண்கள் இருக்கின்றதோ அவருக்கு தான் இது தெரிய வருகின்றது. அவர்கள் அந்த சமயத்தில் ஹஜரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் எதுவும் பேசாமல் சென்று விட்டார்கள். ஆனால் இந்த விஷயம் உள்ளத்தில் பயந்து விட்டதால் ஹஜரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாதம் செய்தவுடன் அல்லாஹ் அவர்களுக்கு அஹ்மதியத்தை ஏற்றுக்கொள்வதற்கான தௌஃபீக்கை வழங்கினான். பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு எந்த அளவு களப்பற்ற மன தூய்மையை வழங்கினான் என்றால் அவர்களுக்கு எவரது எதிர்ப்பை பற்றிய கவலையும் இருக்கவில்லை. ஹஜரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், விரைவாக வேலை செய்வதன் மூலம் நேரம் அதிகமாக மிச்சமாகின்றது. பிறகு அன்னார் கூறினார்கள், சிறுவர்களிடம் விரைவாக வேலை செய்வது மற்றும் விரைவாக சிந்திப்பது ஆகிய பழக்கங்களை ஏற்படுத்த வேண்டும். ஆனால் விரைவாக செயல்படுவது என்பதன் பொருள் அவசரப்படுவது என்பதல்ல, மாறாக சிந்தித்து புரிந்து விரைவாக செயல்பட வேண்டும். அவசரமாக செயல்படுபவன் ஷைத்தான் ஆவான். ஆனால் சிந்தித்து புரிந்து விரைவாக செயல்படுகின்றவன் இறைவனின் சிப்பாயாவான். இந்த சோம்பேறித்தனம் பலரிடம் உருவாகிவிடுகின்றது. இப்போது ஓய்வெடுத்துக் கொள்வோம், பிறகு வேலை செய்வோம் என்று நினைக்கின்றனர். இதனால் எப்போதும் பணிகள் தாமதமாக நடக்கின்றது. இது சிறுவர்களுடன் தொடர்புடைய விஷயம் மட்டுமல்ல, வயதில் பெரியவர்களும் பொறுப்பாளரும் கூட தங்களது பணியை விரைவாக செய்ய வேண்டியது அவசியமானதாகும். ஏனென்றால் நாம் எந்த மசீஹை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமோ அவர்கள் நேரத்திற்கு மிகவும் மதிப்பளித்திருக்கின்றார்கள். இன்னும் சொல்வதென்றால் அல்லாஹும் இல்ஹாம் மூலமாக அவர்களது நேரம் வீணாகாமல் இருக்கும் என்று கூறியுள்ளான். எனவே நாம் இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். பிறகு ஹஜரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஹஜரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், ஹஜரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் பார்த்துள்ளேன். அவர்கள் நாள் முழுவதும் வீட்டிற்குள் இருந்தவாறு பணியாற்றுவார்கள். ஆனால் தினமும் ஒரு முறை உலாவுவதற்காக கண்டிப்பாக செல்வார்கள். பணிகள், எழுத்து வேலை, சொற்பொழிவு, சந்திப்புகள் ஆகியவற்றிற்கு இடையே உலாவுவதற்காக அவர்கள் கண்டிப்பாக செல்வார்கள்.
74 அல்லது 75 வயதிலும் கூட உலாவுவதற்காக செல்வதை எந்த அளவு முறையாக பேணி வந்தார்கள் என்றால் வயது ஒரு தடையாக இருக்கவே இல்லை. இங்கு 74 அல்லது 75 வயது என்று ஒரு கணிப்பில்தான் முஸ்லிம் ரலியல்லாஹு அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். சிலருக்கு இவ்விஷயத்திலும் விவாதம் செய்கின்ற பழக்கம் இருக்கின்றது. 73 வயதா 74 வயதா என்று கேட்க ஆரம்பித்து விடுவார்கள். எனவே ஒரு கணிப்பின் அடிப்படையில் தான் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு இதை கூறியுள்ளார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த வயதிலும் கூட உலாவுவதற்காக செல்வதை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முறையாக பேணி வந்தார்கள். ஆனால் இன்று நம்மால் அதை செய்ய முடியவில்லை. நாம் சில நேரங்களில் உலாவுவதற்கு செல்ல முடியாமல் இருந்து விடுகின்றோம். ஆனால் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்டிப்பாக உலாவுவதற்காக செல்வார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், திறந்த காற்றில் நடப்பதும் அதிலிருந்து பலன் பெறுவதும் மூளைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தஹ்ரீக் ஜதீதின் போர்டர்களுக்கு போதனை செய்தவாறு கூறினார்கள், திறந்த வெளியில் இருந்தவாறு கடினமான வேலைகளை செய்தால் ஒரு பக்கம் அவர்களது ஆரோக்கியமும் நன்றாக இருப்பதுடன் மறுபக்கம் அவர்களது மூளையின் ஆற்றலிலும் முன்னேற்றம் ஏற்படும். அவர்கள் உலகிற்கு பலனளிக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவர். எனவே இன்றைய நாட்களில் திறந்த வெளியில் விளையாடுவதன் பக்கம் சிறுவர்களும் இளைஞர்களும் கவனம் செலுத்த வேண்டும். இதன் பக்கம் கவனமூட்ட வேண்டிய தேவையும் இருக்கின்றது. ஜாமியாவில் உள்ள மாணவர்களும் குறிப்பாக குறைந்தபட்சம் 1.5 மணி நேரம் தினமும் வெளியில் சென்று விளையாடுவதை கட்டாயமாக்கிவிட வேண்டும். இன்றைய நாட்களில் டிவி மற்றும் இதனோடு தொடர்புடைய விளையாட்டுகளின் காரணமாக அவை இன்றைய நாட்களில் டிவி மற்றும் இதனோடு தொடர்புடைய விளையாட்டுகளின் காரணமாக அவை வெளியில் சென்று செய்யும் உடற்பயிற்சிகளை முற்றிலுமாக தடை செய்துவிட்டன. தவிர்க்க முடியாத காரணம் இருந்தாலே ஒழிய எந்நிலையிலும் உலாவ செல்வதும் விளையாடுவதும் இருந்து வர வேண்டும். மரணத்திற்கு அஞ்சுபவர்களை எதிரிகள் அச்சுறுத்துகின்றனர் என்ற விஷயத்தை விளக்கி கூறியவாறு ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். அவர்கள் மௌலை புர்ஹானுதீன் சாஹிப் அவர்களுக்கு ஜஹன்னமில் வைத்து நடந்த சம்பவத்தை இவ்வாறு கூறுகின்றார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சியால்கோட்டுக்கு சென்ற பிறகு மௌலவிகள் எவர் மிர்சா சாஹிபிடம் செல்வாரோ அல்லது அவரது சொற்பொழிவில் கலந்து கொள்வாரோ அவரது நிக்காஹ் முறிந்துவிடும் என்று ஃபத்வா கொடுத்திருந்தார்கள். இவர் காஃபிரும் தஜ்ஜாலும் ஆவார். இவரிடம் பேசுவதும் இவர் கூறும் விஷயங்களை கேட்பதும் இவரது புத்தகங்களை படிப்பதும் முற்றிலும் ஹராமாகும். இவரை அடிப்பதும் கொல்வதும் நட்கூலிக்கு காரணமாக இருக்கும் என்று அவர்கள் கூறியிருந்தனர். மௌலவிமார்களின் இந்த விஷயம் புதியதொன்றும் அல்ல, எப்போதும் இப்படித்தான் நடந்து வருகிறது. ஆனால் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கும் போது குழப்பத்தை ஏற்படுத்த அவர்களுக்கு தைரியம் வரவில்லை. அங்கு போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது. அரசாங்க அதிகாரிகளும் அங்கு இருந்தனர். மக்களும் அதிகமாக அங்கு வந்திருந்தனர். எனவே அந்த சமயத்தில் குழப்பத்தை உருவாக்க அவர்களுக்கு தைரியம் வரவில்லை. ஏனென்றால் நாலா புறத்திலிருந்தும் அகமதிகள் அங்கு ஒன்று கூடியிருந்தனர். எதிரிகள் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கிருந்து சென்ற பிறகு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் என்று தமக்கிடையே ஆலோசனை செய்து கொண்டனர். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நானும் அப்போது ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருந்தேன். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு சென்ற பிறகு வண்டியில் ஏறி சென்ற பிறகு மிக தொலைவில் வரை மக்கள் நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் கற்களை எரிய ஆரம்பித்தனர். ஆனால் சென்று கொண்டிருக்கின்ற வண்டியின் மீது கற்கள் எப்படி பட முடியும்? மிகவும் அரிதாகவே எங்களது வண்டியின் மீது ஏதாவது ஒரு கல் பட்டிருந்தது. அவர்கள் எங்களை நோக்கி கற்களை வீசினாலும் அது அவர்களின் ஏதாவது ஒரு நபர் மீதே பட்டது. எனவே அவர்களின் இந்த திட்டம் நிறைவேறவில்லை. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காரணமாக அங்கு ஒன்று கூடியிருந்த மற்ற அகமதிகளில் சிலர் பக்கத்தில் உள்ள கிராமங்களில் வசிப்பவர்களாக இருந்தனர். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பி சென்ற பிறகு அந்த அகமதிகள் இங்குமங்கும் பரவி சென்று விட்டனர். எஞ்சியிருந்த உள்ளூர் அகமதிகள் அல்லது வெளியிலிருந்து வந்த விருந்தாளிகள் ஆகியோர் மீது எதிரிகள் ஸ்டேஷனில் வைத்தே தாக்குதல் நடத்த ஆரம்பித்து விட்டனர். எவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதோ அவர்களில் ஒருவராக மௌலை புர்ஹானுதீன் சாஹிப் இருந்தார்கள். இவரை பற்றிய விவரம் முதலிலேயே கூறப்பட்டு விட்டது. எதிரிகள் இவரை சுற்றி வளைத்துக் கொண்டனர், கற்களை எறிந்தனர், அவரை தீய சொற்களில் ஏசினர். ஒரு கடைக்கு அவர்களை அழைத்து சென்று அவரது வாயில் சாணத்தை போட்டனர்.
இதை விளக்கி கூறியவாறு ஹுசூர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். மௌலை சாஹிப் மீது இந்த அநீதிகள் இழைக்கப்பட்ட போது மௌலை சாஹிப் அவர்களை ஏசுவது அல்லது கூச்சல் போடுவது ஆகியவற்றிற்கு பகரமாக அவர்கள் மிகவும் நிம்மதியுடனும் மகிழ்ச்சியுடனும் சுப்ஹானல்லாஹ், இந்த நாட்கள் யாருக்கு கிடைக்கும்? இந்த நாட்கள் அல்லாஹ்வின் நபிமார்கள் வரும்போதுதான் கிடைக்கின்றது. இந்த நாளை எனக்கு காட்டியது அல்லாஹ்வின் பேருபகாரமாகும் என்று மௌலவி புர்ஹானுதீன் சாஹிப் அவர்கள் கூறிக்கொண்டே இருந்தார்கள். இந்த காட்சியை கண்டவர்கள் இதை பற்றி எடுத்து கூறியுள்ளார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் அவர்கள் கூறுகின்றார்கள், இதன் விளைவாக சிறிது நேரம் கழிந்ததுமே எவர்கள் தாக்குதல் நடத்தி கொண்டு இருந்தனரோ அவர்களது நஃப்ஸ் அவர்களை பழித்துரைத்தது. அவர்கள் வெட்கப்பட்டவாறும் இழிவடைந்தவாறும் அவர்களை விட்டுவிட்டு சென்று விட்டனர். விஷயம் என்னவென்றால், இந்த மக்கள் மரணத்துக்கு அஞ்சுகின்றனர் என்பதை எதிரிகள் பார்க்கின்ற போது, வாருங்கள் இவர்களை நாம் அச்சுறுத்துவோம் என்று எதிரிகள் கூறுகின்றனர். அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகின்றான், ஷைத்தான் தனது நண்பர்களை அச்சுறுத்துகின்றான். எனவே ஒரு நபர் பயப்படுகின்ற போது எதிரிகள் இவர் ஷைத்தானிய மனிதராவார் என்பதை புரிந்து கொள்கின்றனர். ஆனால் அவர் அஞ்சாமல் இருந்தால், மேலும் இந்த தாக்குதல்களையும் துன்பங்களையும் இறைவனின் அருட்கொடையாக கருதினால், மேலும் இறைவன் தனது அருளால் இந்த கண்ணியமிக்க தகுதியை வழங்கியுள்ளான், அவன் என் மீது பேருபகாரம் செய்துள்ளான், எனவேதான் நான் அவனுக்காக அடி வாங்குகின்றேன் என்று கூறும்போது எதிரி பயப்படுகின்றான், திகிலுக்கு ஆளாகி விடுகின்றான். இறுதியில் அவனிடம் வெட்க உணர்வு ஏற்பட்டு விடுகின்றது. மௌலை புர்ஹானுதீன் சாஹிப் தொடர்பாக இன்னொரு சம்பவம் இருக்கின்றது. மௌலை சாஹிப் ஏற்கனவே கூறியது போன்று ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது தூய உள்ளம் கொண்ட ஒரு சஹாபியாக இருந்தார்கள். மிகவும் நகைச்சுவை உணர்வு கொண்ட மனிதராக இருந்தார்கள். அவர்களது வஃபாத் மற்றும் மௌலை அப்துல் கரீம் சாஹிப் அவர்களது வஃபாத்தின் காரணமாக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மதரசா அஹமதியாவை நிறுவ வேண்டும் என்ற எண்ணம் உருவானது. பிறகு அது இப்போது ஜாமியா அஹமதியாவாக ஆகிவிட்டது. ஹுசூர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், மௌலை சாஹிப் ஒருமுறை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்தார்கள். நான் கனவில் இறந்து போன எனது சகோதரியை பார்த்தேன். அவர்கள் என்னை சந்தித்தார்கள். நான் அவர்களிடம், சகோதரியே, அங்கு உங்களது நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், இறைவன் என் மீது பேரருள் புரிந்துள்ளான், என்னை அவன் மன்னித்து விட்டான், இப்போது நான் சொர்க்கத்தில் சுகமாக இருக்கின்றேன் என்று கூறினார்கள். நான் அவர்களிடம், சகோதரியே, அங்கு நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், நான் இங்கு இலந்தை பழங்களை விற்று வருகின்றேன் என்று கூறினார். இதுவும் நகைச்சுவையாகும். மௌலை சாஹிப் கனவிலேயே, நமது பாக்கியமும் வியப்பானதாகத்தான் இருக்கின்றது, சொர்க்கத்தில் கூட இலந்தை பழத்தைத்தான் விற்க வேண்டியது வருகின்றது என்றார்கள். இவர்களது குடும்பத்தில் ஏழ்மை இருந்தது. எனவே கனவிலும் அவர்களது எண்ணம் இதன் பக்கம் சென்றது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இந்த கனவை அவர்கள் கூறியதும் அன்னார் இவ்வாறு கூறினார்கள், மௌலை சாஹிப், இதன் விளக்கம் வேறொன்றாகும். ஆனால் கனவில் கூட உங்களுக்கு நகைச்சுவை மறக்கவில்லை. ஏனென்றால் அவர்களிடம் நகைச்சுவையாக பேசும் வழக்கம் இருந்து வந்தது. பிறகு அன்னார் கூறினார்கள், இலந்தை பழம் உண்மையில் சொர்க்கத்தின் கனியாகும். இதற்கு என்றும் அழியாத முழுமையான அன்பு என்பது பொருளாகும். ஏனென்றால் சித்ரா இலந்தை மரம் என்பதும் என்றும் அழியாத அன்பின் உயர்ந்த தகுதியாகும். இதன் பொருள் என்னவென்றால், நான் என்றும் அழியாத இறைவன் மீதுள்ள முழுமையான அன்பை மக்களிடம் விநியோகம் செய்கின்றேன் என்றே உங்கள் சகோதரி கூறுகின்றார் என்ற மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். பிறகு முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதற்கு விளக்கம் கூறுகின்றார்கள். சுருக்கமாக, நம்பிக்கையாளர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அவருக்கு பணி செய்ய வேண்டியது வரும். அதாவது மரணத்திற்கு பிறகு சொர்க்கத்தில் சென்று விட்டால் பிறகு ஓய்வுதான் என்பதில்லை, பணி செய்ய வேண்டியது வரும். மௌலை சாஹிபின் சகோதரியும் அங்கு என்ன பணியை செய்கின்றார்கள் என்பதை கூறியிருந்தார்கள். ஏதாவது ஒரு சமயத்தில் எவருடைய மூளையிலாவது இது ஓய்வெடுக்க வேண்டிய நேரமாகும் என்ற எண்ணம் வந்தால் அதற்கு அவர் தனது ஈமானை தொலைத்து விட்டார் என்றே பொருள். ஏனென்றால் எந்த விஷயத்தை இஸ்லாம் ஈமான் என்றும் ஓய்வு என்றும் கூறுகின்றதோ அது பணி செய்வதேயாகும். அல்லாஹ் தெளிவாக கூறுகின்றான், ஃபைதா ஃபரக்த ஃபன்சப் வ இலா ரப்பிக ஃபர்கப். நீங்கள் ஓய்வாக இருக்கும்போது இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டும், உங்களது இறைவன் பக்கம் ஓட வேண்டும். இந்த கருத்தை எப்போது நினைவில் வைக்க வேண்டும்.
உலகத்திலுள்ள மக்கள் எதனை ஓய்வு என்று கூறுகின்றனரோ அந்த பொருளில் உங்களுக்கு எந்த ஓய்வும் இல்லை. ஆனால் எந்த பொருளில் திருக்குரான் ஓய்வு பற்றிய வாக்குறுதியை தருகின்றதோ அதை நீங்கள் எளிதாக பெற்றுக் கொள்ளலாம். உலகம் எந்த பொருளில் ஓய்வின் கருத்தை புரிந்திருக்கின்றதோ நிச்சயமாக அது தவறாகும். இந்த பொருளில் எவர் ஓய்வை தேடுவாரோ அவர் இந்த உலகிலும் குருடராக இருப்பார், மறுமையிலும் குருடராக எழுப்பப்படுவார். எனவே நம்பிக்கையாளர்களின் பணி எப்போதும் தன்னை பணியில் ஈடுபடுத்திக் கொண்டே இருப்பதாகும். ஒரு இலக்கை அடைந்த பிறகு அடுத்த இலக்கை அடைவதற்கு முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் தனிப்பட்ட மற்றும் சமுதாய அளவில் உள்ள முன்னேற்றத்திற்கான அருமருந்தாகும். இதில்தான் முன்னேற்றத்தின் ரகசியம் அடங்கியிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.